சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஏப்ரல் 28 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 15ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஆண்கள் நிறைய பேருக்கு இந்த நாள் ஒரு மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அந்த டென்ஷன் ப்ரெஷர்லயே சுத்துவீங்களா, இனிமேல் அந்த டென்ஷன் ப்ரெஷர் இருக்காது. கொஞ்சம் அப்படியே குறையிற மாதிரி இருக்கும் இந்த நாள். இல்லைன்னா யாரோ ஒருத்தருடைய ஒத்தாசை, ஒரு ஹெல்ப், சப்போர்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். அதனால நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த ட்ரை பண்ணீங்க, அது கண்டிப்பா ஜெயிக்கும். அமோகமான நாள். காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசி நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு, முக்கியமா ஆண்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்காக செலவு, உணவுக்காக செலவு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு நம்பிக்கை, இந்த ரெஸ்பெக்ட்காக, கௌரவத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய நாளாக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கீழ் பச்சை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் வரக்கூடிய நாள். யாருனால லாபம்? நண்பர்களினால் லாபம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மூத்தவங்கனால லாபம். எடுத்த காரியங்கள்ல யார் தலைமையா இருக்காங்களோ அவங்க மூலியமா நமக்கு லாபம். ஸோ பேசிக்கலா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஏன்னா வேலைகள்ல நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும். இந்த நாள் நல்ல வேலை கிடைக்கும். வேலைகள்ல பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் வேலையில உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய கௌரவம், பெரிய ஒரு என்ன சொல்றது, பாராட்டம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. அதுல இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல பொதுவாகவே நம்ம எந்த விஷயத்த செய்யக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன கற்பனையினால அது நமக்கு ஏற்றம் நடக்கும். சில இடங்கள்ல கற்பனையே இருக்காது. நோ கிரியேட்டிவிட்டி, பிளாங்கா அப்படியே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இன்றைய நாள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு ஆர்டிஸ்டிக் நேச்சர், அதாவது ஒரு கற்பனை வளம் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை செய்யும்போது இந்த நாள் பெரிய பாராட்டுகள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதனால இந்த நாளை வரைக்கும் உங்களுக்கு நிறைய சந்தோஷமும் பயங்கரமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் கவனம், செலவில் கவனம், பெண்களிடம் பேசும் பொழுது கவனம். பெண்கள் ரொம்ப முக்கியமா இரவு நேர பயணங்கள்ல கவனம். ஒரு சில பேருக்கு லைட்டா ஹெல்த் இஷ்யூ, கோல்டு மாதிரி வர சான்ஸ் இருக்கு. உடம்பு ஹீட் ஆறதுனால வரக்கூடிய பொருள், அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணு நடக்காது, தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கிறது. நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் தொடர்பு ஏற்படும். நிறைய சந்தோஷமான குஷியான மனிதர்களை பார்ப்பீங்க. எந்த விஷயத்தையுமே விட்டு கொடுக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள்ல இந்த நாள் எல்லாருக்கும் விட்டு கொடுப்பீங்க. அவங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி இந்த பெரிய கௌரவத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும்.
இன்றைய நாள் நிறைய பேருக்கு பணம் வரும். ஃபினான்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமா இருக்கும். உணவுத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவா விவசாயிகளுக்கு இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்க போதும். ஸோ பேசிக்கலா பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவையான பண வரவுகள் தீர்க்கமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. குடுக்கல் வாங்கல் என்னவா இருந்தாலும் நடக்கும். மதி நுட்பம் பிரம்மாண்டமா இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல குலதெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கறனால எல்லா காரியங்களும் நன்மைகளாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் சாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சௌகரியமான விஷயங்கள், சுகமான விஷயங்கள், வீட்டுக்கு பெட்டு வாங்குறது, சோஃபா வாங்குறது, ஒரு சந்தோஷமான சில்லுன்னு இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் வாங்குறது, ஃப்ரிட்ஜ் மாதிரி விஷயங்கள் வாங்குறது, ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஆடம்பரமான பதார்த்தங்கள் வாங்குறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்டெபிலிட்டியா இருப்பீங்க. அதெல்லாம் இந்த டெக்ஸ்டைல் துறைகள் இருக்கீங்களோ அத்துணை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, எழுத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன நம்ம கைக்கு வரும். சில பேருக்கு அமௌண்ட் வரலாம், சில பேருக்கு அக்ரிமெண்ட் வரலாம், எப்படி வேணா மாறலாம். பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல குடுக்கல் வாங்கல்ல பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும், சக்சஸ் கொடுக்கும். மன நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம செய்யும் பொழுதுதான் அது நமக்கு புரியதே வரும். இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும். அது ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நாளா இருக்கப்பட்டு இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேசிய காரியத்தை முடிச்சிருவீங்க. சூப்பரா பேசுவீங்க. தேன் வந்து பாயுது காதினிலேங்கிற மாதிரி அப்படி அளவுக்கு நீங்க பேசுறத பாத்தீங்கன்னா மத்தவங்க யாருமே வேற ஒண்ணுமே பேச முடியாது. ஓகேன்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நிறைய பேர் இன்றைய நாள் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சம்திங் தட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு லைட்டா நாக்குல இல்ல மூக்குல சின்ன டிஸ்டர்பன்ஸ், அதாவது ஹீட்னால வரக்கூடிய ப்ராப்ளம். அதனால உடம்ப ரொம்ப கூலா வச்சுங்க, அதுதான் பெட்டர். இதை மட்டும் பாத்துங்க போதும், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. தைரிய லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.